ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಮುಂಚೆನೇ ವಂದನೆಗಳು. ಕರ್ತನಾಗಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ಇದನ್ನ ಮುಂಜಾನೆ ಬಹಳ ಒಂದು ಸೂಕ್ಷ್ಮವಾದಂತ ಮತ್ತು ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ. இந்த காலை நேரத்திலே ஒரு தனிப்பட்ட விதத்திலே விசேஷமான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படுகிறேன். ಒಂದು ವೇಳೆ ಮಕ್ಕಳಿಗಾಗಲಿ ಯವನಸ್ಥರಿಗಾಗಲಿ, ஒருவேளை சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது வாலிபர்களாக இருந்தாலும், ತಂದೆ ತಾಯಿ ಇರ್ಬೋದು, ದೊಡ್ಡವರು ಇರ್ಬೋದು, அப்பா அம்மா இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். ಸೊ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಬದುಕಬೇಕಂತ ಒಂದು ಆಸೆ ಇದೆ. நீங்கள் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை வருஷம் நீங்கள் வாழணும்னு விரும்புகிறீங்க? ನಮ್ಮ ದಿನಗಳು ದೇವರ ಮುಂದೆ ಅದು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய நாட்கள் தேவனுக்கு முன்பாக அது எண்ணப்பட்டு இருக்கிறது. ನಾವು ಒಂದು ದಿವಸವನ್ನ ನಾವು ಕೂಡ್ಸಕ್ಕಾಗಲ್ಲ, ಒಂದು ದಿವಸ ಕಡಿಮೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதை நாம் அதிகப்படுத்தவும் முடியாது, அதிலிருந்து நம்ம குறைச்சி எண்ணவும் முடியாது. ಸೊ ದೇವರು ಕರೆದಂತ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಈ ಲೋಕ ಬಿಟ್ಟು ನಾವು ಹೋಗ್ಬೇಕು. ஏதோ ஒரு நாளிலே தேவன் முன்குறித்த நாளிலே நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். ಸೊ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ತೀರಾ ಎಷ್ಟು ವರ್ಷ ನಿಮ್ಗೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟ ಅಂತೇಳಿ? ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು? சின்ன பிள்ளைங்க சொல்றீங்களா, எத்தனை வருஷம் நீங்க வாழலாம்னு நினைக்கிறீங்க? How many? நமக்கு ಹೇಳಪ್ಪ, ಅಮ್ಮನಿಗೆ ಇಲ್ಲ, ನಮಗೆ ಹೇಳಿ. Say, Sam. Huh? How long you want to live? How long you want to live? ಎಷ್ಟು ವರ್ಷ ನೀವು ಬದುಕಬೇಕಂತ? 100. See? 100 100 ವರ್ಷம். ಯಾಕಂದ್ರೆ ಸಚಿನ್ ತೆಂಡೂಲ್ಕರ್ ಸೆಂಚುರಿ ಮಾಡೋ 100 ಹೊಡೆಯೋದನ್ನ ನೋಡಿ ಅವ್ರಿಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಒಂದು ನೆನಪು, ಅವ್ರಿಗೆ 100 ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಕ್ರಿಕೆಟ್ பார்த்து ಸೆಂಚುರಿ ಅಡಿக்கிறதே ஒரு ಉದ್ದೇಶமா இருக்கு. ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಕೂಡ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, 100ಗೆ 100 ತಗೊಳ್ಬೇಕು ನೀನು. ಸ್ಕೂಲಲ್ಲಿ பள்ளிக்கூடத்துல போனா கூட 100க்கு 100 வாங்கணும்னு சொல்றாங்க. ಸೊ ಒಂದು 100 ಅನ್ನೋದು ಮಕ್ಕಳ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗಿದೆ. அதனால 100க்கு 100ங்கிறது அவங்களுடைய மனசுல அது பதிவாகி இருக்கிறது. ಓಕೆ, ಯವನಸ್ಥರಲ್ಲಿ ಯಾರು ಯಂಗ್ ಪೀಪಲ್ ಮದುವೆ ಆಗಿ வாலிபர்கள் நீங்க சொல்லுங்கப்பா, எத்தனை வருஷம் வாழலாம்னு பிளான் பண்றீங்க? ಹೇಳಪ್ಪ. கார்த்திக் சொல்லுப்பா. 80 years. 80 வருஷம் போதுமா? ಓಕೆ ஓகே. ಎಲ್ಲ ಪೇರೆಂಟ್ಸ್ சொல்லுங்க. அது கரெக்ட், அது தெரியுது, சொல்லியாச்சு. நம்பர் உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேக்குறாரு. உங்களுக்கு எத்தனை வருஷம் வாழ நீங்க ஆசைப்படுறீங்க? ಓ, ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡೋವರೆಗೂ. அதனால லேட்டா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க பிள்ளைங்களை. பேர குழந்தைகளை பார்க்குற வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்னு வினோத் சொல்றாரு. ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾ, ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 45 ವಯಸ್ಸವರೆಗೆ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಇರ್ತಾರೆ. நீங்க கிராமத்துல போனீங்கன்னாக்கா 45 வயசுலயே அவங்க பேரம்பேத்தெல்லாம் எடுத்துருவாங்க. ಓಕೆ, ಯಾರಿಗೆಲ್ಲ ಒಂದು 70 ಆಗಿದೆ? 70 ಆದಂತವರಿಗೆ யாருக்காவது 70 வயசு ஆயிருக்குதா? ಎಷ್ಟು ವರ್ಷ ಬದುಕಬೇಕಂತ ಆಸೆ ಇದೆ? போதுமா? போதுங்க. ಸಿನ್ಸಿಯರ್ ಆನ್ಸರ್. வாழ்ந்ததே போதுங்க அப்படிங்கிறாரு அவரு. 70 வருஷம் வாழ்ந்ததே போதும். ಸೊ ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತರುடைய ನಾಮத்திற்கு ಮಹಿಮೆ ಉಂಟಾವதாக. ಸೊ ನಾವು ಇಷ್ಟೆಲ್ಲ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ನಾವು ವರ್ಷ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ, ಸ್ವಾಮಿ ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾನು ಬದುಕಬೇಕು. சில நேரத்தில் நம்ம ஜெபத்தில் கூட இப்படி கேட்போம், ஆண்டவரே நான் இத்தனை வருஷங்கள் வாழ வேண்டும். ಒಂದ್ ವೇಳೆ ಮದ್ವೆ ಆಗದಿರೋಂಥವ್ರು ನಾನು ಮದ್ವೆ ಆಗ್ಬೇಕಪ್ಪ ದೇವ್ರೆ. கல்யாணம் பண்ணாதவர்களாக இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் சாகிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் ஆண்டவரே. ಮದ್ವೆ ಆದವರು ದೇವ್ರೆ ನನಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡಪ್ಪ ದೇವ್ರೆ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ. கல்யாணம் பண்ணினவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, நான் சாகிறதுக்குள்ள எனக்கு பிள்ளைங்களை கொடுங்க ஆண்டவரே. ಮಕ್ಕಳಾದವರಿಗೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳ ಮದ್ವೆನ ನೋಡ್ಬೇಕು, ಮೊಮ್ಮಕ್ಕಳು ನೋಡ್ಬೇಕಂತ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಆಯುಷ್ಕಾಲ ನಾವು ಕೇಳ್ತೀವಿ. பிள்ளைங்க பிறந்த பிறகு நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகணும், அவங்களுடைய பேர குழந்தையை நான் பார்க்கணும். ಸೊ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಚಿಕ್ಕವರಿಂದ ಹಿಡಿದು ದೊಡ್ಡವರು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ರೀತಿ ಆಸೆ ಇದೆ, ನಮ್ಗೆ ಜೀವನ ಮಾಡ್ಬೇಕಂತ ಒಂದು ಆಸೆ ಇದೆ. இப்படியாக சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. ಜಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ಕೆಲ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇರ್ಬೋದು, ಕೆಲವು ತಿಂಗಳಿರ್ಬೋದು, ಕೆಲವರಿಗೆ ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗುವಂತ ಒಂದು ಮೂಮೆಂಟ್ ಇತ್ತು. சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில விபத்துகள் வந்து விடுகிறது, ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். ಆ ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆದಂತ ಒಂದು ಮೂಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. அந்த மாதிரியான விபத்து நேரத்திலும் கூட தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மை அவர் பாதுகாத்திருக்கிறார். ಯಾರಿಗೆಲ್ಲ ದೇವರು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ? ನಿಮ್ಮ ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಅಲ್ಲಿ, ಇನ್ನೇನು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಸಾಯಬೇಕಾಗಿತ್ತು, ದೇವರು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் நீங்க சாட்சி சொல்ல முடியும், எனக்கு இந்த மாதிரி விபத்து நடந்திருக்குது, ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். ಓಕೆ, ಆಮೆನ್. ಸೊ ಯಾರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ನನ್ನ ಪ್ರಾಣ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಆದ್ರೆ ದೇವ್ರು ಕಾಪಾಡಿದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் உங்களுக்கு வியாதி வந்த நேரத்துல, ஆண்டவரே என் உயிரை காப்பாருங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க? அப்படியா? ஓகே.
ಓಕೆ. ಸೊ ಯಾರಿಗೆಲ್ಲ ಹಣಕಾಸಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಓಕೆ ನನಗೆ ಈ ಒಂದು ಸಾಲ ತೀರಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಈ ಲೋನ್ ನಾನು ಪೇ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ನಾನು ಪ್ರಾಣ ಬಿಡ್ಬೇಕಂತಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಕೊಟ್ಟು தேவர் யாரನ್ನ ನಡೆಸಿದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு கடன் சுமை தாங்க முடியலையே ஆண்டவரே கடனை செலுத்த வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் பிரேயர் பண்ணிருக்கீங்க? ಓಕೆ, ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಸೊ ನಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಬೇರೆ ಬೇರೆ ಹಾದಿಗಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಸನ್ನಿವೇಶ ನಾವು ಎದುರಿಸಿದ್ದೇವೆ. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான சம்பவங்களை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். ಆದರೆ ಕರ್ತನ ತನ್ನ ಒಂದು ಮಹಾ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮ ಜೀವ ಉಳಿಸಿ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவனுடைய பலத்த கிருபையினாலே நாம் இதெல்லாம் கடந்து வரும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ಸೊ ದೇವರು ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲೂ ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். ದೇವರ ಉದ್ದೇಶ, ದೇವರ ಚಿತ್ತ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕು. தேவனுடைய சித்தம், அவருடைய குறிக்கோள், அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். ಸೊ ನಾನು ಕೂಡ 16 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತು. எனக்கு கூட 16 வயசுல எனக்கு ஒரு விபத்து நடந்தது. ಸೊ ಅವಾಗ ಇನ್ನೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಂಬಿರಲಿಲ್ಲ. அப்பொழுது நான் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ಬಲ್ಮುರಿ ಫಾಲ್ಸ್ ಹತ್ರ ನಾವು ಬಂದಂತ ಒಂದು ವ್ಯಾನ್ ಬಂದು ಅದು ಪಲ್ಟಿ ಉಲ್ಟಾ ಹೊಡೆದು ತುಂಬಾ 1000 ಅಡಿ ಕೆಳಗಡೆ ಇತ್ತು. ಬಟ್ ಎಲ್ಲ ಒಂದೊಂದು ಕಲ್ಲಿಗೆ ಏಟ್ ಬಿದ್ದು ಅಲ್ಲೇ ನಾವು ಸ್ಟಕ್ ಆದ್ವಿ. நாங்கள் பல்முறிக்கு பக்கத்திலே வண்டியிலே நாங்கள் கும்பலாக வந்தோம். அப்பொழுது வண்டி உருண்டு பல்ಟಿ அடித்து எல்லாருக்கும் தலையில எல்லாம் அடிபட்டு கிடந்தோம். ಸೊ 16 ವರ್ಷದಲ್ಲಿ ಆಯ್ತು. ಆದ್ರೆ ಇವತ್ತು 49 ವರ್ಷ ದೇವರು ಇಷ್ಟು ಒಂದು 33 ವರ್ಷ ದೇವರ ಅಡಿಷನ್ ದೇವರು ಕುಡಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 16 வயசுல எனக்கு அந்த விபத்து ஏற்பட்டது. இன்னைக்கு எனக்கு 49 வயசு. இந்த நாள் வரைக்கும் நான் வாழும்படி கர்த்தர் என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். ಸೊ ಹಾಗೆ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರೇ ಹೇಳ್ಬೋದು, ನಾನು ಓಕೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾಣ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಆದ್ರೆ ಇಷ್ಟುವರೆಗೂ ದೇವರನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬಹುದು. நாமும் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செய்யலாம். என்னுடைய வயசுல இந்த வருஷத்துல எனக்கு இப்படி ஒரு ஆபத்து நேர்ந்திருந்தால் நான் செத்து போயிருப்பேன், ஆனாலும் தேவனுடைய கிருபையில் இன்றைய வரைக்கும் நான் பாதுகாப்போடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ಸೊ ಓದಂತ ಒಂದು ವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಏಷಾಯ 38 நம்ம வாசித்த வேத பகுதியிலே ஏசாயா 38 1ರಿಂದ 6 38ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து 6 ಅದೇ ವೇದ ಭಾಗವನ್ನು ನಾವು 2 ಅರಸು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 ವಚನದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இதே வாசனத்தின் பகுதியை நாம 2 ராஜாக்கள் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 20ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கிறோம். ಸೊ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಅರಸನಾದಂತ ಹಿಜ್ಕೀಯನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இந்த இடத்திலே நாம் அரசனாக இருக்கக்கூடிய எசேக்கியாவை குறித்து வாசிக்கிறோம். ಹಿಜ್ಕೀಯನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ದೇವರು ಹೇಗೆ ಪ್ರವಾದಿಯಾದ ಏಷಾಯನ ಮೂಲಕ ಆತನಿಗೆ ಆಯುಷ್ಕಾಲವನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಟ್ಟ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. எசேக்கியா ராஜாவினுடைய கஷ்டத்தின் காலத்திலே அவன் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அவனுக்கு ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்த விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ಸೊ ಈ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ದೇಶ ಇವಾಗ ಒಂದು ಡಿವೈಡೆಡ್ ಕಿಂಗ್ಡಮ್, ಅದೊಂದು ವಿಭಜನೆ ಆದಂತ ಒಂದು ದೇಶ ಆಗಿದೆ. இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்து இருக்கிறது. ಸೊ ಈಗ ಹಿಜ್ಕೀಯನು ಬಂದು ದಕ್ಷಿಣ ಭಾಗದ ಯೂದಾ ಭಾಗ ಅಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮ್ ಒಂದು ರಾಜಧಾನಿಯಾಗಿದೆ. ಆ ಒಂದು ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ಅವನು 29 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆತನು ರಾಜನಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. 29வது வயசு காலத்துல எசேக்கியா ராஜா இஸ்ரேல் தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய யூதா ராஜ்யத்திலே அவன் அரசனாக இருக்கின்றான். ಸೊ ಆತನ ಅರಸನಾದದ್ದು 25ನೇ ವಯಸ್ಸಲ್ಲಿ. அவன் அரசனாகும் பொழுது அவனுக்கு 25 வயசு. 29 ವರ್ಷ ಅವನು ರಾಜನಾಗಿರ್ತಾನೆ. அவன் 29 வருஷங்கள் வரைக்கும் அவன் அரசனாக இருக்கிறான். ಒಟ್ಟು 54 ವರ್ಷ ಆತನು ಬದುಕುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. மொத்தமாக அவன் 54 வருடங்கள் அவன் வாழும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை தருகிறார். ಆತನು ಅರಸನಾಗಿದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಶತ್ರುವಿನ ದೇಶ ಯಾವ್ದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಶ್ಶೂರ್ಯ. அந்த சமயத்துல அவன் அரசனாக அவன் ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்துல இஸ்ரவேலருக்கு யூதர்களுக்கு விரோதமாக எழுந்த ஒரு எதிரி யாருன்னு சொன்னால் அசீரியர்கள். ಈ ಒಂದು ದೇಶದ ಒಂದು ರಾಜ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಓಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಸಂಹಾರ ಮಾಡ್ತೀನಿ, ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ அப்பொழுது அந்த எதிரி ராஜாவாகிய அசீரியக்காரர்கள் வந்து உங்களை நாங்கள் கொன்று போடுவோம், உங்களுடைய தேசத்தை நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொல்லும் போது ಹಿಜ್ಕೀಯನಿಂದ ನಾವು ಕಲಿಯುವಂತ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ ಹಿಜ್ಕೀಯನಿಂದ ನಾವು ಕಲಿಯುವಂತ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ எசேக்கியா மூலமாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் ತನ್ನ ಸೇನಾ ಬಲವನ್ನು ಅವನು ಲೆಕ್ಕ ಮಾಡಲಿಲ್ಲ. அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சேனைகளை, ராணுவத்தை, போர் வீரர்களை அவன் கணக்கில் எடுக்கவில்லை. ಎಷ್ಟು ಆಯುಧಗಳಿದೆ, ನಾನು ಯಾರ ಜೊತೆ ಒಂದು ಸಹವಾಸ ಮಾಡಿ ಇವ್ರ ಮೇಲೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಬಹುದಂತ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவன் யாரிடத்திலும் போய் நான் யார் கூட யுத்தம் பண்ண முடியும், யார் கூட சேர்ந்து கொண்டு இவனை நான் எதிர்க்க முடியும் என்று சொல்லி அவன் யோசிக்கவே இல்லை. ಈ ಅಶ್ಶೂರ್ಯ ದೇಶದ ರಾಜ
ಬಂದು ಒಂದೊಂದೇ ದೇಶಗಳನ್ನ ಹೊಡೆದಾಡ್ಕೊಂಡು ಹೊಡಿತಾ ಆಕ್ರಮಣ ಮಾಡುತ್ತಾ ಆತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த அசீரிய சாம்ராஜ்யம் ஒவ்வொரு தேசமாக போய் அவர்கள் தாக்கி ஒவ்வொரு தேசங்களாக அவர்கள் பிடித்து அடிமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ಈಗ ಈ ಒಂದು ದಕ್ಷಿಣ ಭಾಗದ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಇಸ್ಕಿಯ ರಾಜ್ಯನ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ, ಇವನೊಂದ್ ವೇಳೆ ದಾಳಿ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಕೂಡ ಒಂದ್ ವೇಳೆ ನಿರ್ನಾಮ ಆಗ್ಬಹುದು. அப்பொழுது தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த யூதா ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய எசேக்கியா அவனும் கூட யோசித்திருப்பான், ஒருவேளை அவர்கள் நம்முடைய இடத்திலே வந்தால் என்னையும் அவர்கள் பிடித்து இந்த தேசத்தையும் அவர்கள் அடிமைப்படுத்தி விடுவார்கள். ಸೊ ಶತ್ರುಗಳು ಅವನ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ அவர்கள் எதிரிகள் வந்து நம்மை அட்டாக் பண்றதுக்கு முன்பதாக ಹಿಜ್ಕೀಯನು ಬಂದು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அங்கே இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான், தேவனுடைய ஆலயத்திலே போய் அங்கே இந்த விஷயத்திற்காக அவன் ஜெபம் செய்கின்றான். 2 ಅರಸುಗಳು 19ನೇ ಅಧ್ಯಾಯ 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ರಿಂದ 19 ವಚನ. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ರಿಂದ 19 ವಚನಗಳು, 14லிருந்து 19 வரைக்கும். ಹಿಜ್ಕೀಯನು ಆ ದೂತರು ತಂದ ಪತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಓದಿದ ನಂತರ ಯೆಹೋವನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಯೆಹೋವನ ಮುಂದೆ ತೆರೆದಿಟ್ಟು ಆತನಿಗೆ ಕೆರೂಬಿಗಳ ಮೇಲೆ ಆಸೀನನಾಗಿರುವಾತನೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರೇ ಯೆಹೋವನೇ, ಎಲ್ಲ ಭೂ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಆಳುವ ದೇವರು ನೀನೊಬ್ಬನೇ, ಪರಲೋಕ ಭೂಲೋಕಗಳನ್ನುಂಟು ಮಾಡಿದವನು ನೀನೇ, ಯೆಹೋವನೇ ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳು, ಯೆಹೋವನೇ ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡು ಅಂತೇಳಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. எசேக்கியா ஸ்தானாதிபதியினுடைய கையிலிருந்து அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா எழுதின கடிதத்தை வாங்கி அதை வாசித்து கர்த்தரினுடைய ஆலயத்திற்கு போய் அங்கே கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர் கர்த்தாவே உம்முடைய செவியை சாய்த்து கேளும் என்று சொல்லி தனக்காக தன் ஜனங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான். 14 ವಚನ ನೋಡ್ತೇವೆ, ಅದನ್ನು ಯೆಹೋವನ ಮುಂದೆ ತೆರೆದಿಟ್ಟು ಆ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ತೆರೆದಿಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்படியாக அவன் கர்த்தருக்கு முன்பாக வசனம் 14 வாசிக்கிறோம், தேவ ஆலயத்திலே போய் கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் அதை அப்படி செய்கின்றான். ಸೊ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಎದುರಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನ நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு விரோதங்களாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ಕೆಲವರು ಡೈರಿಯಲ್ಲಿ ಬರೆದಿರ್ತಾರೆ, சில பேர் டைரியில அதை எழுதி வைத்து இருப்பார்கள். ಸೊ ಪ್ರಾಣ ಹೋದ್ಮೇಲೆ ಡೈರಿ ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ, ಅಯ್ಯೋ ಇವ್ರಿಗೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತ, ಇಂಥ ದಿನದಲ್ಲಿ ಆಯ್ತಾ, ನನ್ಗೆ ಹೇಳೇ ಇಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அவங்க எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவாங்க. செத்து போன பிறகு அந்த டைரியை திறந்து பார்த்தா, ஐயோ இந்த டைம்ல இவருக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருந்ததா, நமக்கு தெரியாமையே போச்சே என்று சொல்லி நாம் அப்பதான் தெரிந்து கொள்வோம். ಪಕ್ಕದ ಮನೆಯವ್ರಿಗೆ ಹೇಳಿರ್ತಾರೆ, ಸ್ವಂತ ಮನೆಯವ್ರಿಗೆ ಹೇಳಿರೋದಿಲ್ಲ. ಕೆಲವು ಸಾರಿ வெளியில இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி இருப்பாங்க, ஆனா சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ಆದ್ರೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೇ ಒಂದು ಆರೋಗ್ಯದ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಹಣಕಾಸಿನ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஒரு பண கஷ்டமா இருக்கலாம், அல்லது நோயினால வந்த கஷ்டமா இருக்கலாம், ಸಂಬಂಧಗಳ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, சொந்தக்காரர்கள் விஷயமா இருக்கலாம், ಒಂದು ದಾಂಪತ್ಯ ಜೀವಿತದ ಕುರಿತಾಗಿರ್ಬೋದು, ஒரு குடும்ப விஷயத்தை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ಸೊ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೋರಿಕೆಗಳನ್ನು ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಮುಂದೆ, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நம்முடைய ஜெப குறிப்புகளை, நாம் தேவ விண்ணப்பங்களை நம்ம கர்த்தருடைய சந்நிதியிலே தேவ ஆலயத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். 19ನೇ ವಚನದಲ್ಲಿ 19வது வசனத்துல, ಯೆಹೋವನೇ ನಮ್ಮ ದೇವರೇ, ಯೆಹೋವನಾಗಿಯ ಕರ್ತಾವೇ ಎನ್ನುವ ಆಂಡವರೇ, ನೀನೊಬ್ಬನೇ ದೇವರೆಂಬುದನ್ನು ಭೂ ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲವೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಇವನ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய யெகோவா என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று ஜெபம் பண்ணினான். ಈ ಅಶ್ಶೂರದ ರಾಜ ಹೇಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶಗಳನ್ನೆಲ್ಲ ಸಂಹಾರ ಮಾಡ್ತಾ ಬಂದ, இந்த அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி எப்படி அவன் ஒவ்வொரு தேசங்களாக போய் பிடித்தான்? ಯಾಕಂದ್ರೆ ಅಕ್ಕಪಕ್ಕದ ದೇಶಗಳು ಅವರ ದೇವತೆಗಳನ್ನು, ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಅವರು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஏனென்றால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தேசங்கள் அத்தனை பேரும் விக்கிரகங்களை தேவர்களாக ஆராதித்தார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಯಾವ ದೇವರಿಗೂ ಕೂಡ ಅವರನ್ನ ಬಿಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. அதனாலேதான் அந்த அந்நிய தேவர்கள் எல்லாருமே விக்கிரகங்களாக இருக்கிறபடினாலே அவர்களை அந்த தேவர்கள் காப்பாற்றவில்லை. ಆ ದೇವರುಗಳನ್ನು ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ್ನಂತೆ, ರಾಜ ಅವನ್ನ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಸುಟ್ಟಾಕದ್ನಂತೆ.
அப்படியாக அவன் என்ன செய்தான், அவர்களுடைய தேவர்களை விக்கிரகங்களை எடுத்து நெருப்பிலே சுட்டெரித்து கொண்டு போனான். ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ರಾಜ ಬಂದು ಒಂದು ದಾಳಿ ಮಾಡಿದ ಕೇವಲ ಜನರನ್ನ ಮಾತ್ರ ಸಂಹಾರ ಮಾಡೋದಲ್ಲ. அதாவது ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ராஜா வந்தால் அவன் வெறும் ஜனங்களை மட்டும் பிடித்து கொண்டு போவதில்லை, ಅವರು ಪೂಜಿಸುವಂತ ದೇವತೆಗಳನ್ನು ಕೂಡ ಧ್ವಂಸ ಮಾಡಿ ಅವರ ದೇವಸ್ಥಾನಗಳನ್ನು ಸರ್ವನಾಶ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸಂಗತಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவங்க எந்த கடவுளை நம்பிக்கையோட நம்பிட்டு இருக்காங்களோ அந்த கடவுள்களையும் சேர்த்து நெருப்புல போட்டு அழித்து விட்டு தான் போவான். ಅಂದ್ರೆ ಅರ್ಥ, ಈಗ ಅಶ್ಶೂರದ ರಾಜ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಬರೀ ಜನರನ್ನ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಅವರು ಪೂಜಿಸುವಂತ ದೇವರುಗಳನ್ನು ನಾನು ಏನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಹಾಳು ಮಾಡಿದ್ದೀನಿ. இப்படியாக அந்த அசீரியத்தினுடைய சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய ஒரு ஆங்காரம் இருந்தது. நான் பிடிக்கிற அந்த ஜனங்களை மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த தெய்வங்களையும் கூட நான் அழித்து விடுவேன். ಸೊ ಯಾವ ದೇಶದ ದೇವರು ಕೂಡ ನನ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. எந்த தேசத்தினுடைய தெய்வங்களும் கூட என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ಯಾವ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ, ಯಾವ ಜನರು ಯಾರು ನನ್ನ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. என்னை தடுப்பதற்கோ என்னை ஜெயிப்பதற்கோ என்னை கட்டுப்படுத்துவதற்கோ எந்த ராஜ்யங்களுக்கும் அதிகாரம் இல்ல, எந்த தேவர்களும் எனக்கு மிஞ்சின சக்தி இல்ல. ಈಗ ಯೆಹೋವ ದೇವರನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡಂತ ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ದಂಡೆತ್ತಿ ನಾನು ಬರ್ತೇನೆ. ஆனால் யெகோவா தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எசேக்கியாவுக்கு மேலாகவும் அவன் படையெடுக்க விரும்புகிறான். ನೀವು ಜಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ಈಗ ಹಿಜ್ಕೀಯನು ಒಂದ್ ವೇಳೆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋತೋದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? இப்பொழுது ஒரு வேளை யோசித்து பாருங்கள், எசேக்கியா ராஜாவுக்கு அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்தால் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? ಯೆಹೋವ ದೇವರಿಗೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇಲ್ಲ, யெகோவா தேவனுக்கும் கூட அந்த சக்தி இல்லை என்று ஆகிவிடும். ಯೆಹೋವ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಿಜ್ಕೀಯನನ್ನು ದೇವರು ಕಾಪಾಡಲಿಲ್ಲ. எசேக்கியா யாரை நம்பிக்கொண்டிருந்தாரோ அந்த யெகோவா தேவன் எசேக்கியாவை கைவிட்டு விட்டார், காப்பாற்றவில்லை. ಈಗ ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಸೋಲುಂಟಾದ್ರೆ ಇದು ದೇವರಿಗೆ ಅವಮಾನ. எசேக்கியா ராஜாவுக்கு தோல்வி ஏற்பட்டால் அந்த எசேக்கியாவினுடைய தேவனுக்கு வந்த அவமானம். ಈಗ ನಮಗೆ ಸೋಲುಂಟಾದ್ರೆ, இப்ப நாம தோற்று போனால் ನಾವೇನ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಇದು ನನಗಾಗಿರೋದು, ನನಗೆ ಅವಮಾನ ಆಯ್ತು, ஆண்டவரே இப்படி எனக்கு அவமானம் ஆயிட்டா. ಆದ್ರೆ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರ? ನಮ್ಗೆ ಅವಮಾನ ಆದ್ರೆ, நமக்கு அவமானம் ஆன கர்த்தர் சும்மா இருப்பாரா? ನಿನ್ನನ್ನು ತಾಕುವವನು ಯೆಹೋವನ ಕಣ್ಣ ಗುಡ್ಡೆಯನ್ನು ತಾಕಿದಂತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்ல மாட்டாரா? ನಾವು ಯಾರು ಕೂಡ ನಮ್ಮ ಕಣ್ಣ ಹತ್ರ ಯಾರು ಕೈ ಇಡ್ಲಿಕ್ಕೂ ಏನ್ ಇಡ್ಲಿಕ್ಕೂ ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. ನಾವು நம்ம கண்ணுக்கு நேரா யாராவது வந்து குத்துறதுக்கு வந்தா நம்ம விடுவோமா? விட மாட்டோம் இல்லையா? ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನನ್ನು ತಾಕುವವನು ಯೆಹೋವನ ಕಣ್ಣ ಗುಡ್ಡೆಯನ್ನು ತಾಕಿದ. அதனாலே கர்த்தர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன், உன்னை அடிக்க வருகிறவன் என் கண்ணின் மணியை அவன் தொட வருகிறான். ಸೊ ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಒಂದು ಆಪತ್ತು ಬಂದಿದೆ. இப்படியாக எசேக்கியாவுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. ದೇವರಲ್ಲಿ ಆತನ ಮೊರೆ ಹೋಗ್ತಾನೆ. ஆனால் அவன் தேவனிடத்திலே போய் அதை விண்ணப்பம் செய்கிறான். ದೇವರ ಆತನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ. தேவன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். ಅವನ ಸೈನಿಕರಾದಂತ 185 ಸೈನಿಕರನ್ನು ದೇವರು ತನ್ನ ದೂತನನ್ನು ಕಳಿಸಿ ಸಂಹಾರ ಮಾಡ್ತಾನೆ. அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தூதர் கணங்களை அனுப்பி 1,85,000 குதிரை வீரர்களை போல தன் தூதர்களை அனுப்பி சம்ஹாரம் செய்கின்றார். ಜಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಹಿಜ್ಕೀಯನು ಯಾವ ಖಡ್ಗ ತಗೊಂಡಿಲ್ಲ, ಯಾವ ರಥ ಹತ್ತಿಲ್ಲ, ಯಾವ ಸೈನಿಕರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿಲ್ಲ. நல்லா கவனிங்க, எசேக்கியா எந்த ஒரு உடையும் போட்டுக்கொண்டு சண்டைக்கு போல, யுத்தத்துக்கு போல, ஒரு கேடகத்தை போடல, ஒரு கத்தி எடுத்துட்டு போல. ಸೊ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ದೇವರು ಒಂದು ಯುದ್ಧ ವೀರನಾಗಿ ಆತನ ಪರವಾಗಿ ಆ ಶತ್ರುವನ್ನ ಜಯಿಸಿದನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனால் அவன் ஜெபம்தான் பண்ணினான். அந்த ஜெபத்திற்காக கர்த்தரே என்ன செய்கிறார்? இறங்கி வந்து அவனுக்காக யுத்தங்களை செய்கின்றார். ನಮ್ಮ ದೇವರು ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿಯಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய தேவன் யெகோவா நிசியாக இருக்கின்றார். ಜಯ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நமக்கு வெற்றி தரக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ನಿಮ್ಮ ಹಣಕಾಸಿನ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ, நம்முடைய விஷயத்திலே, நம்முடைய பணம் காசு விஷயத்திலே, ಅನಾರೋಗ್ಯದ ಒಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ, நமக்கு உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கிற விஷயத்துல ದೇವರು ನಮಗೆ ಎಲ್ಲ ಗೊಂದಲಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எல்லா விதமான குழப்பங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறதற்கு தேவனாய் இருக்கின்றார். ಅದೆಂತ ಸಮಸ್ಯೆ ಆಗಿರಲಿ, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ದೇವರಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಒಂದು ಸಣ್ಣದಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ ಅಷ್ಟೇ. அந்த கஷ்டம் எப்படி சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அது பெருசே கிடையாது. ನಮಗೆ ಬೆಟ್ಟದ ಹಾಗೆ ಕಾಣಿಸ್ತದೆ, ಅದು ದೇವರಿಗೆ ಸಣ್ಣದಾಗಿ ಕಾಣಿಸ್ತದೆ. நம்ம கண்ணுக்கு வேணா அது பெரிய மலையை போல தெரியும், பர்வதத்தை போல தெரியும். ஆனா ஆண்டவருக்கு அது சின்ன விஷயம். ಈಗ ದೇವರು ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ದೇವರು ಅಶ್ಶೂರ್ಯದ ರಾಜನಿಂದ ದೇವರು ತಪ್ಪಿಸ್ತಾರೆ. இப்படியாக தேவன் கர்த்தராகிய யெகோவா அசீரியாவினுடைய ராஜ்யத்தினுடைய கையிலிருந்து தப்புவிக்கிறார். ಆದ್ರೆ ಈಗ ಯೆಶಾಯ 38ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಒಂದು ಮರಣಕರವಾದಂತ ಒಂದು ರೋಗ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ஆனால் பின்னாடி நம்ம பார்க்கிறோம், 35வது வருஷத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு மரணத்துக்கு பக்கத்துல போகிற அளவிற்கு அவனுக்கு ஒரு வியாதி வந்தது. ಈ ವ್ಯಾಧಿ ಬಂದಾಗ ದೇವರು ಯೆಶಾಯನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗಿ ಹೇಳು, ಓಕೆ, ನಿನ್ನ ಎಲ್ಲ ಒಂದು ಕುಟುಂಬ ನೀನು ಸರಿ ಮಾಡ್ಕೋ, ನೀನು
ಈಗ ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಡುವಂತ ಒಂದು ಸಮಯ ಬಂದಿದೆ. அது மரணத்திற்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு வியாதியா இருக்கிறபடினால ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு சொல்லி அவனை நீ வீட்டினுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ சாக போகிறாய் என்று சொல்லி அறிவித்தார். ಈ ಸಂಗತಿ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನಿಗೆ ಒಂದು ರೀತಿ ಬಹಳ ಬೇಸರ ಆಗ್ತದೆ ಆತನಿಗೆ. இந்த விஷயத்தை கேட்டவுடனே அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுகிறது, மிகவும் துக்கப்படுகிறான். ಈಗ ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ 39 ವರ್ಷ. இப்பொழுது அவருக்கு என்ன வயசுன்னா எசேக்கியா ராஜாவுக்கு வெறும் 39 வயசு. ಯಾಕಂದ್ರೆ 15 ಸೇರಿಸಿದ್ರೆ 54 ಆಗುತ್ತೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ. 15 ಸೇರಿಸಿದ್ರೆ 15 ವರ್ಷத்தை சேர்த்துனா அவனுக்கு வயசு 54 வருது. Now is 39. ಈಗ 39 ವರ್ಷ ಆತನಿಗೆ. இப்போ அவனுக்கு வயசு எவ்வளவுனாக்கா 39 ವಯಸ್ಸು தான். ಈಗ 39 ವರ್ಷದ ರಾಜನಿಗೆ ನೀನು ಸಾಯಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಫೀಲ್ ಆಗ್ತದೆ ಆತನಿಗೆ. வெறும் வயசு 39 தான், நீ செத்து போயிருவே என்று சொன்னால் அது அவனுக்கு எவ்வளவு துக்கத்தை உண்டு பண்ணி இருக்கும். ಇದನ್ನ ದೇವರು ಅಷ್ಟು ಅವಸರವಾಗಿ ನನ್ನ ಪ್ರಾಣ ತಗೊಳ್ತಾ ಇದೀಯಾ ನೀನು? ஆண்டவரே உனக்கு இவ்வளவு அவசரம், நான் இவ்வளவு சீக்கிரமா சாகணுமா, எடுத்துக்க போறியா? ನನ್ನ ರಾಜನಾಗಿ ಈ ಜನರನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದು ಬೇಡವಾ? நான் இப்போ ஒரு ராஜாவாக இருந்து இந்த தேசத்தை ஆள வேண்டாமா? ನನಗೆ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿದ್ದಾರಲ್ವಾ? எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா? ನನ್ ಕಷ್ಟ ಬಂದಾಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ನಲ್ಲ ನಾನು. என் கஷ்டத்துல வந்து நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணினேனே. ನನ್ನ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ನೀನು ಕೇಳಿದೆಯಲ್ಲ ದೇವರೇ. என் விசுவாச நம்பிக்கை எல்லாத்தையும் நான் ஜெபத்துல ஊற்றினேனே, நீ பார்த்தீங்களே. ಓಕೆ, ನಿನ್ ಮುಂದೆ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ನಾನು ಬದುಕಿದ್ನಲ್ಲ ದೇವರೇ. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நீதிமானாக இருந்தேன் அல்லவா ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಬಹಳ ದೇವರಲ್ಲಿ ಸನ್ನಿಧಾನ ಆತನು ಅಳುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಅಂತ இப்படியாக அவன் அழுது புலம்பಿ அவன் ஜெபம் செய்கின்றான். ಸೊ ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಏಷಾಯ ಇನ್ನೇನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ವಾಪಸ್ಸು ಬಂದು ಆತನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ. சில நிமிஷத்திற்குள்ளாக தேவன் ஏசாயாவை திரும்பமாக நீ அவனிடத்திலே போ என்று சொல்லி அனுப்புகிறார். ಇವನೊಂದು ಹಿಜ್ಕೀಯ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ತಕ್ಷಣವೇ ಒಂದು ಉತ್ತರ ಕೊಡೋದು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு உடனடியாக தேவன் பதில் அனுப்புகிறார். ಈಗ ದೇವರು 15 ವರ್ಷ ಕೊಟ್ಟರು. இப்போ தேவன் அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். ಈ 15 ವರ್ಷ ಅವನು ಹೇಗೆ ಜೀವನ ಮಾಡಿದ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. இப்போ இந்த 15 வருஷம் அவனுக்கு சேர்த்து கொடுத்த நாட்களிலே அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியமான விஷயம். ನೋಡ್ರಿ, ದೇವರು ನಮಗೆ ಆರೋಗ್ಯ ಕೊಡ್ತಾರೆ, ನಮಗೆ ಮತ್ತೆ ಒಂದು ಮರುಜೀವನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. தேவன் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறாரு, மறுபடியும் இன்னொரு வாழ்க்கையை நமக்கு அவர் கொடுக்கிறார். ಆದ್ರೆ ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಕೃಪೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಆಯುಷ್ ಕಾಲವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ನಾವು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? கிருபையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு காலத்தை நாம் எப்படி ஜீவிக்க போகின்றோம்? ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದ ಮೇಲೆ ನಾನು ಬದುಕ್ತಾ ಇಲ್ಲ. நாம் என்னுடைய சொந்த முயற்சியிலே நான் இந்த வாழ்க்கையை வாழவில்லை. ಹಾಗಿದ್ರೆ 16 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. அப்படி போயிருந்தா நான் 16 ವಯಸ್ಸಿலே நான் செத்து போயிருப்பேன். ಆದ್ರೆ ದೇವರು 33 ವರ್ಷ ದೇವರು ಯಾಕೆ ಕೂಡಿಸಿಕೊಟ್ರು? ஆனால் தேவன் எதற்காக 33 வருஷங்கள் எனக்கு சேர்த்து கொடுத்தார்? ಇವತ್ತು ನಾನು ಯಾಕೆ ಬದುಕಿದ್ದೀನಿ? இப்பொழுது நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ಓಕೆ, ನಾವು ಯಾಕೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ஏன் நம்ம வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? ಯಾಕೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ஏன் நம்ம ஊழியம் செய்கிறோம்? ಸೊ ಇದನ್ನ ನಾವು ಅನೇಕ ಸಲ ಮರ್ತೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಇದೆಲ್ಲ நம்ம சில நேரத்துல மறந்து போய் விடுகிறோம். ಪಾಸ್ಟರ್, ಅದು ಅವಾಗಾಗಿದ್ದು ಪಾಸ್ಟರ್, ಅದು ಮುಗಿದೋಯ್ತದ ಅದು ಕತೆ. அதெல்லாம் பாஸ்டர் அந்த காலத்துல நடந்த சம்பவம் பாஸ்டர். ಸೊ ಎಷ್ಟೋ ಸಲ ನಾವು ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರನ ಮರ್ತೋಗ್ತೀವಿ. ಅನೇಕ தரம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವವನ್ನ ಯಾಕೆ ಉಳಿಸಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಮರ್ತೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் கிருபையாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் மறந்து விடுகிறோம். ಹಿಜ್ಕೀಯನ ಕುರಿತಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಈ ಒಂದು 15 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವನು ಏನೇನು ಮಾಡಿದ ಪ್ಲಸ್ ಮೈನಸ್ ಕೂಡ ಇದೆ ಇದರಲ್ಲಿ. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் கிருபையாக 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிற அந்த வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே நன்மையும் செய்திருக்கிறான், சில தீமையான காரியங்களும் செய்து விட்டான். ಮೊದಲೇ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಆತನು ಯೆರೂಸಲೇಮಿನ ಒಂದು ಕೋಟೆಗಳನ್ನು ಆತನು ಭದ್ರ ಮಾಡ್ತಾನೆ. ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எருசலேம் நகரத்தை சுற்றிலும் கோட்டைகளை அவன் பலப்படுத்துகிறான். ಎರಡನೇದಾಗಿ ಆತನಿಗೆ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗಿ ಬ್ಯಾಬಿಲೋನ್ ದೇಶದಿಂದ ದೂತರನ್ನು ಕಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. இரண்டாவதாக ಬ್ಯಾಬಿಲೋನ್ ದೇಶದ ರಾಜ ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳಿಸ್ಕೊಡ್ತಾನೆ. பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறான். ಪಾಪ ಅವನು ಹಿಜ್ಕೀಯನು ತುಂಬಾ ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿದ್ದಾನಂತೆ, ಸ್ವಲ್ಪ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಸಾಂತ್ವನ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿ ಕಳಿಸ್ಕೊಡೋದು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அந்த சக்கரவர்த்தி என்ன செய்கிறான்? பாபிலோன் ராஜா பாவம், இந்த ராஜா ஹெசேக்கியா உடம்பு சுகமில்லாம கிடக்கிறாரு, போய் கொஞ்சம் ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு வாங்கப்பா என்று சொல்லி சில பேரை அங்கிருந்து தூதர்களாக அனுப்புகிறான். 2 ಅರಸು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ, 2 ರಾಜಾக்கள் 20ஆம் அதிகாரம் 12, 13, 12, 13. ಅದೇ ಕಾಲದಲ್ಲಿ
ಬಲದಾನನ ಮಗನು ಬಾಬಿಲನ ಅರಸನಾದ ಬೆರೋದೋಕೋ ಬಲದಾನನೆಂಬವನು ಹಿಜ್ಕೀಯನು ಅಸ್ವಸ್ಥನಾಗಿದ್ದನೆಂದು ಕೇಳಿ ದೂತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವನಿಗೆ ಪತ್ರವನ್ನು ಬಹುಮಾನವನ್ನು ಕಳಿಸಿದನು. ಹಿಜ್ಕೀಯನು ಬಂದಂತ ದೂತರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಅವರಿಗೆ ಬೆಳ್ಳಿ, ಬಂಗಾರ, ಸುಗಂಧ ದ್ರವ್ಯ, ಪರಿಮಳ ತೈಲ ಮೊದಲಾದ ಪದಾರ್ಥಗಳಿರುವ ಮನೆಯನ್ನು, ಆಯುಧ ಶಾಲೆಯನ್ನು, ತನ್ನ ಭಂಡಾರದಲ್ಲಿದ್ದುದೆಲ್ಲವನ್ನೂ ತೋರಿಸಿದನು. அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய பெரோதாக் பலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும், பொன்னையும், கந்த வர்க்கங்களையும், நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தின் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ, ಅಶ್ಶೂರದ ರಾಜ ಬಂದ, ದೇವರು ಅವನ್ನ ಸಂಹಾರ ಮಾಡಿದ್ರು. முதலாவதாக நாம பார்த்தோம், அசீரியா ராஜாவின் மூலமாக அவருக்கு சமாதானம் கர்த்தர் கொடுத்தார். ಎರಡನೇದಾಗಿ ಈಗ ಬ್ಯಾಬಿಲೋನ್ ದೇಶದ ರಾಜ ಇವಾಗ ಎದ್ದಿದ್ದಾನೆ, ಅವನು ಬಲಿಷ್ಠಶಾಲಿಯಾಗಿದ್ದಾನೆ. இரண்டாவது பாபிலோனுடைய ராஜா வந்து அவனுடைய பலத்தை எல்லாம் வந்து பார்த்தான். ಈಗ ಈ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ದೇಶ, ಈ ಒಂದು ದಕ್ಷಿಣ ಭಾಗ ಯೂದ ಕುಲದ ಒಂದು ಬಲಹೀನತೆಗಳು ಏನಂತ ಹೇಳಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்பொழுது இந்த யூதா ராஜ்யத்தினுடைய ராஜாவினுடைய பலகீனங்கள் என்னென்ன சொல்லி கண்டுபிடிப்பதற்கும் ஆட்களை அனுப்புகிறார். ಆದ್ರೆ ಇದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಸನ್ಮಾನ ಮಾಡೋದನ್ನ ಬಿಟ್ಟು ತನ್ನ ಎಲ್ಲ ಭಂಡಾರವನ್ನೆಲ್ಲವನ್ನು ಅವನು ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾನೆ. அவன் கிஃப்ட் கொடுக்க வந்த தூதர்களுக்கு ஒரு வேளையை அவன் பாராட்டி பரிசு கொடுத்திருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யறான், தன்னுடைய ரகசியமாக இருக்கக்கூடிய எல்லா பண்டசாலைகளையும், ஆயுதங்களையும், எல்லாவற்றையும் காண்பித்து விட்டான். ಒಂದ್ ವೇಳೆ ಮನೆಗೆ ಕಳ್ಳ ಬಂದ್ರೆ ಬನ್ನಿ ಸರ್ ತೋರಿಸ್ತೀನಿ, ಎಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಬೇಕು ನೀವು ತಗೊಳ್ಬೋದು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿ ಕಳ್ಳನಿಗೆ ಎಲ್ಲ ರೂಮ್ ತೋರಿಸೋ ರೀತಿ ಆಯ್ತದು. இப்ப வீட்டுக்குள்ள வரவங்கள வாப்பான்னு கூப்பிடுற மாதிரி திருடனையும் கூப்பிட்டு வாப்பா எடுத்துட்டு போப்பா, எது வேணாலும் எடுத்துட்டு போன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ಸೊ ಕಳ್ಳ ಬಂದು ಕಳ್ಳನ ವೇಷದಲ್ಲಿ ಬರಲ್ಲ. கள்ளன் எப்படி வரான்? திருடன் மாதிரி வேஷம் போட்டு வருவானா? ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತಾನೆ, ಬಟ್ ನಮ್ಗೆ ಅನ್ಸುತ್ತೆ ಒಂದು ಫ್ರೆಂಡ್ ತರ ಕಾಣಿಸ್ತಾನೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. அவன் எப்படி டீசெண்டா வருவான், நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல நண்பனை போல வருவான். ಆದ್ರೆ ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಏನ್ ಸಿಗುತ್ತೆ, ನನಗೆ ಏನ್ ಹಾಳು ಮಾಡ್ಬೋದು, ಏನ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. ஆனா அவன் எந்த யோசனையில வருவான்னா, இந்த வீட்டுல என்னென்ன நல்ல பொருள் இருக்குது, எதை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் என்கிற நோக்கத்திலே தான் வருவான். ಸೊ ಈಗ ಬ್ಯಾಬಿಲೋನ್ ದೇಶದ ರಾಜ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ, ಬಹುಮಾನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಬಹುಮಾನ ಕೊಡೋದೇನೋ ಸ್ವಲ್ಪ, ಆದ್ರೆ ಹೇಗೆ ಇದನ್ನ ಎಲ್ಲ ನಾವು ಲೂಟಿ ಮಾಡ್ಬೋದಂತ ಅವ್ರು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರು இந்த பாபிலோன் ராஜா நல்லது செய்யற மாதிரி சில கிஃப்ட்களை கொடுத்து ஆளுகளை அனுப்புகிறான். ஆனா உள்ள அவன் அனுப்பும் பொழுது என்ன நோக்கத்தை வரான்னு சொன்னா, இந்த தேசத்தினுடைய ராஜ்யத்துல என்னென்ன விசேஷமான விஷயங்கள் இருக்குது, எல்லாரும் சுருட்டிட்டு போறதுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை பார்ப்பதற்காகவே அனுப்புகின்றான். ಸೊ ಈ ಒಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ ಹಿಜ್ಕೀಯನು ಬಹಳ ಒಂದು ದುಡುಕಿ ಆವೇಶ ಉಳ್ಳವನಾಗಿ ತನ್ನದೆಲ್ಲವನ್ನು ಶತ್ರುಗಳಿಗೆ ತೋರಿಸಿದಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இந்த இடத்திலே பார்க்கும்போது எசேக்கியா ராஜா ஒரு தப்பு செய்கிறான், அவசரப்பட்டு விட்டான். தன்னுடைய எதிரிகள் என்று சொல்லி அவன் நினைக்காமல், எச்சரிக்கையாக இருக்காமல் அவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்து விட்டான். ಇದಾದ್ಮೇಲೆ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಏಷಾಯ ಪ್ರವಾದಿನ ದೇವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗಿ ಕೇಳು, ಏನ್ ತೋರಿಸಿದಂತ ಕೇಳು ಹೋಗಿ ನೀನು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. இதற்கு பிறகு, இந்த சம்பவம் நடந்த பிறகு கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி எசேக்கியாவிடத்தில் சொல்லுகின்ற விசாரிக்கின்றார், நீ என்ன செய்தாய், என்ன காண்பித்தாய்? ಏಷಾಯ ಬಂದು ಕೇಳ್ತಾನೆ, ಹಿಜ್ಕೀಯ ಏನಪ್ಪ, ಯಾರು ಬಂದ್ರು ಅವರು, ಅವ್ರಿಗೆ ನೀನ್ ಏನ್ ತೋರಿಸಿದೆ ನೀನು? அப்பொழுது ஏசாயா வந்து விசாரிக்கிறான், என்ன ராஜா எசேக்கியா, யாரு வந்தது, நீ என்னத்தை காண்பித்தாய்? ಓ ಬ್ಯಾಬಿಲೋನ್ ದೇಶದಿಂದ ದೂತರು ಬಂದ್ರು, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಅವ್ರು ತುಂಬಾ ಬೇಜಾರಾಯ್ತು, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರು. ஆனால் எசேக்கியா ராஜா சொல்கிறான், ஓ பாபிலோன் ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி தன்னுடைய தூதர்களை அனுப்பி என்னை விசாரித்தாரு, என்னை பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு, ಬಹಳ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರು ನನ್ನ, என் மேல ரொம்ப அன்பு காட்டினார், ಅದಕ್ಕೆ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟೆ. அதனால நான் அவருக்கு எல்லாவற்றையும் நான் திறந்து காட்டிவிட்டேன். ಸೊ ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾನೆ, ಒಂದು ದಿನ ಬರ್ತದೆ, ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಸಾಮಾನು ಇರ್ಬೋದು, ಎಲ್ಲವೂ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ನೀವೆಲ್ಲರೂ ಒಂದು ಗುಲಾಮರಾಗಿ ನೀವು ಒಯ್ಯಲ್ಪಡುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪ್ರವಾದನ ವಚನ ಹೇಳೋದು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்கிறான், ஒரு நாள் வருகிறது எசேக்கியா, நீ எதையெல்லாம் காண்பித்தாயோ ஒன்னு கூட விடாமல் எல்லாவற்றையும் துடைத்து எடுத்துக்கொண்டு போகிற நாள் வருகிறது. ಸೊ ದೇವ್ರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ವರ ಇರ್ಬೋದು, ಒಂದು ತಲಾಂತ್ ಇರ್ಬೋದು, ಅದನ್ನೇ ಜನರಿಗೆ ಕೆಲವು ಸಾರಿ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. தேவன் உங்களுக்கு அவருடைய வரங்களை கொடுத்திருக்கலாம், கிருபைகளை கொடுத்திருக்கலாம், அது மற்றவர்களுக்கு தெரியாது. ನಾವು ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಒಂದ್ ವೇಳೆ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅದು ಅವ್ರಿಗೊಂದು ಗೇಲಿ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸ್ಬೋದು.
அந்நியர்களுக்கு இதை சொன்னால் அவங்க அதை பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಅನ್ಸ್ಬೋದು. ஒருவேளை அது அவங்களுக்கு நம்ப முடியாத ஆச்சரியமா இருக்கலாம். ಸೊ ನಮ್ಮನ್ನು ಕೇಳ್ತಾರೆ, ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ, ಏನ್ ಸೇವೆ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ, ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ, ಹಿಂದೂಸ್ ಕೇಳ್ತಾರೆ, நம்மள கேட்பாங்க, இதுங்க என்ன பண்றீங்க, நீங்க எதுக்கு இப்படி போறீங்க, ನಾವು என்ன சுவிசேஷம் சொல்றீங்க. ನಾವು ಅವ್ರನ್ನ ಕೂರಿಸ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಡೀಟೇಲ್ ಆಗಿ ಎಲ್ಲ ನಾವು ಹೇಳಕ್ ಆಗಲ್ಲ. ஆனா அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரகசியங்கள் எல்லாம் உடைச்சு அவங்க சொல்ல முடியாது. ನಾವು ಬೈಬಲ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡ್ತೀವಿ, நாம வேத புஸ்தகத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். ಓಕೆ, ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ಸಭೆಗಳಿಗೆಲ್ಲ ಹೋಗ್ತೀವಿ, நாங்க வேற வேற சபைகளுக்கு போகிறோம். ಓ ಹಂಗೆಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ, அப்படியெல்லாம் போறீங்களா, ಒಳ್ಳೇದು ಒಳ್ಳೇದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ಒಳ್ಳೇದು ಹೋಗಿ ಬನ್ನಿ, நல்ல விஷயம் போயிட்டு வாங்க. ಅದ್ರ ಹಿಂದೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இதை கேட்ட பிறகு அவங்க என்ன செய்ய போறாங்க நமக்கு தெரியாது. ಸೊ ನಾವು ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯೆ ನಾವು ಜೀವನ ಮಾಡುವಾಗ ದೇವ್ರು ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಜೀವನದ ಉದ್ದೇಶ ಏನು ಎಷ್ಟು ಸಾರಿ ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அதனால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்நிய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கார் என்பதை குறித்த விவரங்கள் அவங்களுக்கு புரியாது, தெரியாது. ನಾವು ಇವತ್ತು ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದೊಂದು ಅವರಿಗೆ ಗೇಲಿ ಮಾತಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ. நாம சொல்லுவோம், ஆண்டவருக்காக நான் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு அது தமாஷா இருக்கும், கேவலமா இருக்கும். என்னடா பேசுறீங்க நீங்க லூசு மாதிரி. ಸೊ ಹೀಗೆ ಹಿಜ್ಕೀಯನ್ ಏನ್ ಮಾಡ್ದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಒಂದು ಮುಂದೆ ಬ್ಯಾಬಿಲೋನ್ ದೇಶದವ್ರು ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಂಹಾರ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪ್ರವಾದನ ವಚನವನ್ನು ಅವನು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. இப்போ எசேக்கியாவுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு வசனம் வந்துருச்சு. என்னன்னா, இந்த பாபிலோன் ராஜா நான் காண்பித்த அத்தனை பொருள்களையும் பொக்கிஷங்களையும் அந்த ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். ಈಗ ಈತನಿಗೆ ಗುಣವಾದ ಮೇಲೆ 3 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಅದನಿಗೆ ದೇವರೊಂದು ಮಗನನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ಅವನ ಹೆಸರು ಮನಸ್ಸೆ. இப்போ இந்த ராஜாவுக்கு நோயெல்லாம் சுகமாயி 3 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவன் பேர் மனாசே. ಅಂದ್ರೆ 42 ವಯಸ್ಸಿಗೆ ದೇವರು ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಮನಸ್ಸೆ ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಗಂಡು ಮಗನ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அதாவது 48 வயசுல அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவனுக்கு ஒரு மகனை ஆசீர்வதிக்கிறான், அவன் பேர் மனாசே. ನೀವು ಮನಸ್ಸೆ ಬಗ್ಗೆ ನೀವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವನು 12ನೇ ವಯಸ್ಸಲ್ಲಿ ರಾಜ ಆಗ್ತಾನಂತೆ. 12 years. அவனை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான், 12 வயசுலேயே அவன் ராஜாவாக ஆகிவிட்டான். ಅವನು 55 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. அவன் வாழ்கிற வருஷங்கள் 55 ವರ್ಷ ಅವನು ರಾಜನಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. அவன் 55 வருஷம் ராஜாவாகவே வாழ்கின்றான். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸೆ ಬಗ್ಗೆ ನೀವು ಸ್ಟೋರಿ ಓದ್ಬೇಕಾದ್ರೆ, ஆனால் மனசேனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் படித்தால், ಅತಿ ದುಷ್ಟನಾದ ರಾಜ ಯಾರಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನಸ್ಸೆ. படு மோசமான ஒரு ராஜா யாருன்னு சொன்னா இந்த மனாசே. ಒಂದು ರೀತಿ ನಮಗೆ ಖುಷಿ ಅನ್ಸುತ್ತೆ, ದೇವರ ಅವನ ಮಗನ್ ಕೊಟ್ಟರು, ಬಟ್ ಅವನ್ ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ತನ್ನ ಮಗನನ್ನು ದೇವರ ಭಯಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಲಿಲ್ಲ. கர்த்தர் நல்ல மகனைத்தான் கொடுத்தார், ஆனால் அந்த மகனை இவன் நன்றாக வளர்க்கவில்லை. ಓಕೆ, ದೇವರು ನನಗೆ ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟರು, ದೇವರು ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಟ್ಟರು, தேவன் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்தாரு, எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார். ಸೊ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்றீங்க, ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೀಯ ನೀನು ಅವರಿಗೆ, என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? ಇಲ್ಲಿ ಮನಸ್ಸೆ ನೋಡ್ರಿ, 12ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವನು ಒಬ್ಬ ದುಷ್ಟ ರಾಜ, ಅಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅವನು ಅನೇಕ ದುಷ್ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಅವನು ಭಾಗಿಯಾದಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. 12 வயசுலயே அவங்க அப்பா அவனை ராஜாவாக ஆக்கி விட்டார், ஆனா அவன் துஷ்டனாக இருக்கிறான், துஷ்ட ராஜாவாக ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறான். ಅಂದ್ರೆ ಒಬ್ಬ ತಂದೆಯಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಅವನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶಿಸ್ತು ಕ್ರಮದಲ್ಲಿ ಆತನು ಬೆಳೆಸಲಿಲ್ಲ. ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து தன் மகனை எப்படியெல்லாம் ಶಿಕ್ಷಿத்து அவனுக்கு வழி நடத்த வேண்டுமோ அப்படி அந்த ராஜா அவனை வளர்க்கவில்லை. ಸೊ ಕೆಲವು ಸಾರಿ ನಾವು ದೇವರಿಗೆ, ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಮಗು ಕೊಡಪ್ಪ, ನಾವು ನಿನ್ಗಾಗಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ತೀವಿ, ದೇವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. சில நேரத்தில் நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும், பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும், உங்களை வளர்க்க வேண்டும். ನೋಡಿದ್ರೆ ಅವರಿಗೆ ನಾವು சாமுவேல் ಅಂತ ಇಡ್ತೀವಿ, ಗಿಡಿಯೋನ್ ಅಂತ ಇಡ್ತೀವಿ, டானியல் ಅಂತ ಇಡ್ತೀವಿ. பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல அருமையான பேர், சாமுவேல்னு வைப்போம், கிதியோன்னு வைப்போம், அவங்களுக்கு சாம்சன் வைப்போம். ಆದ್ರೆ ದಾನಿಯೇಲನಿಗೆ ಇದ್ದಂತ ಒಂದು 10% ಗುಣ ಕೂಡ ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಇರಲ್ಲ. ஆனா தானியேல்னு பேர் வச்சிருப்போம், தானியேலுக்கு இருக்கக்கூடிய ஞானத்துல ஒரு 10% கூட அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கவே இல்லை. ನಾವು ಯಾವತ್ತಾದ್ರೂ ಹೇಳಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ, ಓಕೆ ಈ ಹೆಸರು ಇಟ್ಟಂತ ಉದ್ದೇಶ ಇದಾಗಿದೆ, ಓಕೆ ನಿನ್ನನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾವತ್ತಾದ್ರೂ ನಾವು ಹೇಳಿದೀವ? பிள்ளைங்களுக்கு தானியல்னு பேர் வச்சிருப்போம், ஆனா அந்த பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு, டே தானியல் யார் தெரியுமா, அவன் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, அவன் தேவனுடைய ஞானத்தை எப்படி பெற்றுதான் தெரியுமா என்று நம்ம சொல்லி கொடுத்திருப்போமா? இல்ல. ಸೊ ಇಲ್ಲಿ ಮನಸ್ಸನ್ನ ನೋಡ್ತೀವಿ, ಆತನು ಅಶೇರ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಅವನು ಮತ್ತೆ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ್ನಂತೆ. ஆனால் இந்த மனசு என்ன செய்கின்றான், அசீரிய தேசத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை எல்லாம் அவன் தன்னுடைய தேசத்தில் கொண்டு வந்து வைத்து ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டான். ಸೊ ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲ ಜನರನ್ನ ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡಿದ್ನಂತೆ ರಾಜ. அது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஜனங்கள் கூட அப்படிப்பட்ட விக்கிரகங்களை ஆராதனை செய்யும்படி அவன் நடத்தி விட்டான்.
ಸೊ ಹಾಗಾದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು, ಓಕೆ ನಾನು ಯಾಕೆ ಬದುಕಿದ್ದೀನಿ, ಯಾಕೆ ದೇವ್ರು ನನ್ನ ಜೀವ ಉಳಿಸಿದ್ರು? இதனாலே சில பேர் நம்ம கேள்வி கேட்க வேண்டும், தேவன் எதற்காக நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை ரட்சித்தார், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன நோக்கம்? ಸೊ ಈ ಒಂದು ಉಳಿದಂತ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಹೇಗೆ ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸಬಹುದು? நான் வாழக்கூடிய இந்த நாட்களிலே நான் என்னத்தை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಗೆ ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ನಾನು ಮಾಡಬಹುದು? எப்படியாக நான் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் செய்ய வேண்டும்? ಈಗ ನಾವು ಬದುಕಿರುವುದೇ ಆತರ ಒಂದು ಕೃಪೆ, நான் வாழ்வதே அவருடைய கிருபை தானே. ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ನಾವು ಇವತ್ತು ಬದುಕ್ತಾ ಇಲ್ಲ, நம்முடைய முயற்சினால நம்ம வாழவில்லையே. ಲೋಕದ ಪ್ರಕಾರ ನಾವು ಜೀವನ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಯಾವಾಗ್ಲೂ ನಾವು ಈ ಲೋಕನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. நான் உலக பிரகாரமாக வாழ்ந்திருந்தால் நான் அந்த வயசுலೇ செத்து போயிருப்பேனே. ಆದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮನ್ನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவன் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு ரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்து காத்து வழிநடத்துகிறாரே. ಸೊ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡಬೇಕು. இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக நம்ம வாழ வேண்டும். ಓಕೆ, ನಾನು ಯಾಕೆ ಬದುಕಿದ್ದೀನಿ, ದೇವರೇ ನನಗೆ ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ತೋರ್ಪಡಿಸು, ಅದನ್ನು ನಾನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಬೇಕು. நாம் கேட்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் உமக்காக எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று கேட்கணும். ಸೊ ರೂಪಾ ಅವರ ತಂದೆಯವರು ಅವರ ಹೆಸರು ಪ್ರಸಾದ್ ರಾವ್ ಅಂತ ಹೇಳಿ, சகோதரி ரூபா மனைவியினுடைய தகப்பனார் பிரசாத் ராவ் அவர்கள், ಅವರು ಒಬ್ಬ ವಿಜ್ಞಾನಿ ಆಗಿದ್ದಾರೆ. அவர் ஒரு விஞ்ஞானியா இருக்கிறார், சயின்டிஸ்டா இருக்கிறார். ಸೊ ಏನಂದ್ರೆ ಅವರ ತಾಯಿ ಅಂದ್ರೆ ಪ್ರಸಾದ್, ನಮ್ಮ ಅತ್ತೆಯವರು, ಅವರ 5 ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಸೇವೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. பிரசாத் அவரு மற்றும் அவருடைய மனைவி என்னுடைய மாமியார், அவர்களுக்கு 5 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். ಸೊ ನಮ್ಮ ಅತ್ತೆಯವರು ಕರ್ತನ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು. ಫೀಬರ್ ರೇಡಿಯೋದಲ್ಲಿ ಸುಮಾರು 30 ವರ್ಷ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು. என்னுடைய மாமியார் அத்தை அவர்கள் ஃபீபா ரேடியோ ஊழியத்திலே ஏறக்குறைய 30 வருஷங்கள் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ಅವರು ಸಾಯಂಕಾಲ ಹೊತ್ತು ಬಂದು ಮತ್ತೆ ಸಾಯಂಕಾಲ ಬಂದು ಟ್ಯೂಷನ್ಸ್, ಒಂದು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ. அங்க ஆபீஸ்ல வேலையை முடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு டியூஷன் எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பார்கள். ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಬಂದು ಅವ್ರ ಮನೆ ಮೇಲೆ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ತಗೊಳ್ತಾ ಇದ್ರು. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால நேரத்துல வீட்டு மேல் மாடியில அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்களுக்கு ஞாயிறு பள்ளிக்கூடத்தை நடத்துவார்கள். ಇದನ್ನ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕರು ಅವರು ಸಭಾಪಾಲಕರಾಗಿ ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்களாலே வளர்க்கப்பட்ட அநேக பிள்ளைகள் இன்றைக்கு சபை நடத்தக்கூடிய ஊழியர்களாக இருக்கிறார்கள். அவர் எழுப்பிடுங்க. ಸೊ ಅವಾಗ ತಂದೆಯವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದ್ಸರಿ ಅವ್ರು ತುಂಬಾ ಒಂದು ಕಿಡ್ನಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಂದ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆದ್ರು. ನಮ್ಮ ಅವರು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆದ್ರು. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்னுடைய மாமனாருக்கு உடம்பு சுகம் இல்லாமல் அவருக்கு ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆகியிருந்தார்கள். ಈಗ ಅವರ ಹೆಂಡತಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅವರ 5 ಜನ ಮಕ್ಕಳು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 5 பிள்ளைகளும் கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ಸೊ ಅವ್ರು ಐಸಿಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊಂಡೆ, ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಆಯುಷ್ಕಾಲ ಕೊಡಪ್ಪ, ನಾನು ನಿನ್ಗಾಗಿ ನಾನು ಬದುಕಬೇಕು. அப்பொழுது ஆஸ்பத்திரியிலே ஐசியூல இருக்கும் பொழுது என்னுடைய மாமனார் இப்படியாக ஜெபித்தார், ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுங்க, எனக்கு ஆயுசு கொடுங்க, நான் உமக்காக நான் வாழ வேண்டும். ಸೊ ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರಂತೆ, ನೋಡು ಎಲ್ಲರಿಗೂ ಬಹುಮಾನ ರೆಡಿ ಇದೆ, ನಿಮ್ಮ ಮಿಸ್ಸಸ್ಗೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬಹುಮಾನ ಇದೆ, ಬಟ್ ನೀನು ಸತ್ರೆ ನಿನ್ಗೆ ಏನ್ ಬಹುಮಾನ ಕೊಡೋದು ನಾನು? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, சரிப்பா உன்னுடைய மனைவி ஊழியம் செய்யறா, உன்னுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நான் ஜெயமாலை வச்சிருக்கிறேன், கிரீடம் வச்சிருக்கிறேன், உனக்கு என்ன நான் கொடுக்கறது? ನೀನೊಬ್ಬ ವಿಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದೆ, ಬಟ್ ನೀನ್ ನನಗಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದೆ? நீ ஒரு விஞ்ஞானியா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்காக என்ன செய்த? ದೇವ್ರ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡು ದೇವ್ರೆ, ಸಪರೇಟ್ ಆಗಿ ಬಿಟ್ಬಿಡು. அப்போ அவர் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே என் பொண்டாட்டி வேலை செய்யறதுக்கு நான் விட்டேன் இல்லையா, என் பிள்ளைங்க ஊழியத்துக்கு விட்டேன் இல்லையா, அது போதாதா? அதை பார்த்து எனக்கு கிருபை கொடுங்க. ಆಗ ಅವ್ರಿಗೊಂದು ರಿಯಲೈಸೇಷನ್ ಒಂದು ಬಂತಂತೆ ಅವರಿಗೆ. ஆனால் அப்போதான் அவருக்கு புரிய ஆரம்பித்தது, ದೇವ್ರೆ ನನ್ನ ಜೀವನ ಉಳಿಸಿದ್ರೆ ನಾನು ಕೂಡ ನಿನ್ನ ಸೇವೆ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. அப்போதான் சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தால் நானும் ஊழியம் செய்வேன். ಈಗ ಅವ್ರಿಗೆ 77 ವರ್ಷ. இப்போ அவருக்கு 82 வருஷம். ಇದು ಸುಮಾರು ಅವರಿಗೆ ಒಂದು 77 ನಾವು 77 ವಯಸ್ಸು. ಸೊ ಸುಮಾರು ಇದು ಈ ಒಂದು ಘಟನೆ ಆಗಿದ್ದು ಸುಮಾರು 16 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಅನ್ಸುತ್ತೆ, ನಮ್ಗೆ ಹೊಸದಾಗಿ ಮದುವೆ ಆದಂತ ಒಂದು ಆರಂಭದಲ್ಲಿ. இது நான் கல்யாணம் பண்ணின புதுசுல ஏறக்குறைய 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ಸೊ ಈಗ ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲ್ಲ, இப்போ அவர் இன்னும் பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்றது இல்ல, ಅವರೊಂದು ಹಾಡು ಕೂಡ ಆಡಲ್ಲ, அவர் பாட்டு கூட பாட மாட்டாரு, ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಬಂದ್ರೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ಅವ್ರು ಮಾಡಲ್ಲ, எல்லாருக்கு முன்னாடி வந்து அவர் மைக்கு பிடிச்சி அவர் ஒரு ஜெபம் கூட பண்ண மாட்டாரு, ಬಹಳ ಸಂಕೋಚ ಅವ್ರಿಗೆ, அவருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். ಆದ್ರೆ ಅವರು ಎಲ್ಲರ ಹಿಂದೆ ಇದ್ದು ಬಹಳ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡ್ತಾರೆ. ஆனால் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு பின்னாடி அவர் மறைவில் நின்று உதவி செய்வார். ಅವರೆಲ್ಲ 5 ಮಕ್ಕಳು ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಅವ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ಟ್ರೈನ್ ಟಿಕೆಟ್ ಇರ್ಬೋದು, ಫ್ಲೈಟ್ ಟಿಕೆಟ್ ಇರ್ಬೋದು,
ಪ್ರತಿಯೊಂದು ಬುಕ್ ಮಾಡೋದು ನಮ್ಮ ಮಾವ ಅವರೇ. அவருடைய பிள்ளைகள் 5 பேருக்கும் ஊழியம் செய்யறாங்க. அவர்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு அவர்கள் ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். ಓಕೆ, ಸೇವೆಗಾಗಿ ಏನಾದ್ರು ಒಂದು ಸಾಂಗ್ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕಾ, ಓಕೆ ಎಲ್ಲ ಸ್ಟುಡಿಯೋ ಎಲ್ಲ ಫುಲ್ ರೆಡಿ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. ಎಲ್ಲ ஊழியத்திற்காக ஒரு பாடலை பதிவு செய்ய வேண்டுமா, ரெக்கார்டிங் பண்ணணுமா, ஸ்டுடியோல போயிட்டு அவர்களுக்கு என்னென்னலாம் வசதி வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು 5 ಜನ ಸೇವಕರು, ಯಾವ್ದು ಗವರ್ಮೆಂಟ್ ಜಾಬ್ ಇಲ್ಲ, 5 ಜನರಿಗೆ ಎಲ್ಲರೂ ನಂಬಿಕೆ ಸೇವೆನೇ ಮಾಡಬೇಕು. அவருக்கு பிறந்த 5 பிள்ளைங்களுமே 5 பேருமே ஊழியக்காரர்கள் தான். அவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ಸೊ ಅವರೊಬ್ಬರೇ ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ರಿಟೈರ್ಡ್, ಇವಾಗ ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅವರು. ஆனால் அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசில் அவர் வேலையை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாரு. ಸೊ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಯಾರಿಗಾದ್ರೂ ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅನಾರೋಗ್ಯ ಬಂದಾಗ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು எங்களுக்கு நாங்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆரோக்கியத்தில் யாருக்காவது பிரச்சனை வந்தால் அவர் உடனே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், உதவி செய்வார். ಒಂದ್ ವೇಳೆ ಹೊರಗಿನವರಿಗೆ ಅವರು ಯಾವ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಒಂದು ಮನೇಲಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ, ಅನೇಕರಿಗೆ ಅವರು ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. பலர் நினைக்கிறாங்க அவருக்கு எந்த வேலையும் இல்லை, சும்மா இருக்கிறாரு நினைக்கிறாங்க. ಆದ್ರೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾ ಅವರ ಒಂದು ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಸೇವೆಗಾಗಿ. ஆனால் குடும்பத்தினர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் ஊழியத்திற்கு எவ்வளவு உதவி செய்கிறார் என்று சொல்லி. ಸೊ ಅವರು ತಮ್ಮ ಜೀವನದ ಅರ್ಥ ತಿಳ್ಕೊಂಡು, ದೇವರೇ ನಾನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕು, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ಬೇಕು, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ, ಓಕೆ ನಮ್ಮ ಮಿಸ್ಸಸ್ಗೆ ಯಾರೇ ಬಂದ್ರು ಕೂಡ ನಾನು ಏನಾದ್ರೂ ಕೊಡ್ಬೇಕಂತೇಳಿ ಅವ್ರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು. இப்படியாக அந்த என்னுடைய மாமா என்ன செய்கிறார், தன் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்து, நான் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்கிறவனா இருக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ಈಗ ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾವು ಬಂದಾಗ, நாம் எல்லாரும் குடும்பமாக ஒன்றாக சேர்ந்தால், ಓಕೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ 3 ಜನ ಇದ್ದಾರೆ, 4 ಜನ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, எங்க குடும்பத்துல 3 பேரோ 4 பேரோ இருந்தால், ದೇವರೇ ನಮ್ಮ ಮಿಸ್ಸಸ್ ಒಳ್ಳೆ ವರ್ಷಿಪ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರಪ್ಪ ದೇವ್ರೆ, ನೀನು ಅವ್ರನ್ನ ತಗೋ, ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡು ದೇವ್ರೆ, ಅವ್ರು ವರ್ಷಿಪ್ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡು ದೇವ್ರೆ. ஆண்டவரே என் குடும்பத்துல என் மனைவி நல்லா தானே ஆராதனை பண்ண, எங்களை விட்டுருங்க ஆண்டவரே. ದೇವ್ರೆ ನಾನು ನಮ್ಮ ಹಸ್ಬೆಂಡ್ ಒಳ್ಳೆ ಕೀಬೋರ್ಡ್ ಪ್ಲೇ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡು ದೇವ್ರೆ. என் புருஷன் ಪ್ಲೇ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಅವರು. எங்க வீட்டுக்காரர் நல்லா தான் கீபோர்டு போடுறாரு, என்னை விட்டுரு ஆண்டவரே, என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க. ಪಾಸ್ಟರ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಬೇರೆಯವ್ರು ಕೂಡ, ಎಲ್ಲ ಜನರಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು. பிரதருக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் சொல்றேன் நான். ಸಭೆ ಅಂದ ಮೇಲೆ ಇಟ್ಸ್ ಎ ಯೂನಿವರ್ಸಲ್ ಚರ್ಚ್. சபைன்னு சொன்னாவே அது ஒரு இடத்துல இருக்கிற சபை இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய. ಯಾರು ವೈಯಕ್ತಿಕ ತಗೊಳ್ಬಾರ್ದು. ಯಾರನ್ನ ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ಯಾರನ್ನ ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ನಾವು. இது யாரையோ ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு பாஸ்டர் அடிக்கிறாருன்னு சொல்லி நினைக்காதீங்க, எல்லாருக்குமே இது பொருந்தும். ಸೊ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ರು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಇನ್ನೂ ಇಬ್ರು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಲ್ಲ. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஊழியம் செஞ்சா மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்க கூடாது. ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು, எல்லாருமே பங்கெடுக்கணும், எல்லாருமே அதுல ஊழியத்துல இணையணும். ನಿನ್ನ ಯಜಮಾನರಿಗೆ ಬರುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಂದ್ರೆ ನೀನು ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಆ ಸೇವೆ ನಿನ್ನ ಪಾಲುಗಾರರಾಗಬೇಕು. உன்னுடைய புருஷன் ஊழியம் செய்கிறான்னு சொன்னா மனைவியாகிய நீயும் கூட அந்த புருஷனோடு சேர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಬಹುಮಾನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பரிசுகளை கொடுக்க போகிறார். ಇದು ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ಯಾಕೇಜ್ ಅಲ್ಲ, ಇದು வந்து ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ಯಾಕೇಜ್ ಆಗ ಒருத்தர் செஞ்ச எல்லாத்துக்கும் கிடைக்கும். ಹಸ್ಬೆಂಡ್ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ವೈಫ್ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ ಬೋನಸ್. ಯಾವ ಬೋನಸ್ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ. புருஷன் மட்டும் செஞ்சா போதும், எல்லாத்துக்கும் போனஸ் அடிக்க நினைச்சிட்டு உட்காராதீங்க. ಇಟ್ಸ್ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಅಕೌಂಟಬಿಲಿಟಿ. ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ನಾವು ದೇವರ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரும் தனித்தனியாக கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ದೇವ್ರು ಕೇಳ್ತಾರೆ, ಓಕೆ ನಿನ್ಗೆ ಇಂಥ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯ ಇತ್ತು, ಇಂಥ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು, ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ನಲ್ಲ, ಏನ್ ಮಾಡಿದೆ ನನಗೆ ನೀನು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. கர்த்தர் உங்களுக்கு கணக்கு கேட்கும்போது கேட்பார், உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தது, இவ்வளவு ஆபத்து இருந்ததுல்ல, ஆரோக்கியத்தை நான் உனக்கு கொடுத்தேனே, ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ಓ ದೇವ್ರು, ನಾನು ಓದ್ದೆ ಸ್ವಾಮಿ ದೇವ್ರೆ, ಫುಲ್ ಡಿಗ್ರಿ PhD ವರೆಗೂ ಓದ್ದೆ ಸ್ವಾಮಿ ದೇವ್ರೆ. நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், டிகிரி PhD எல்லாம் தாண்டிட்டேன், ಒಳ್ಳೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಸೇರಿದೆ ದೇವ್ರೆ, ನಾನು நல்ல வேலைக்கு கூட போன ஆண்டவரே, ಸೈಟ್ ತಗೊಂಡು ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ಟೆ ದೇವ್ರೆ, ನಾನು ಸೈಟ್ ತಗೊಂಡು ಮನೆ ಕೂಡ ಕಟ್ಬಿಟ್ಟೆ ದೇವ್ರೆ, ನಾನು இடத்தை கூட வாங்கி நான் வீட்டை கூட கட்டிட்டேன் ஆண்டவரே. ದೇವ್ರು ಕೇಳ್ತಾರೆ, ನನಗಾಗಿ ಏನಪ್ಪಾ ಮಾಡಿದೆ ನೀನು? ஆண்டவர் கேட்பாரு, நீ எனக்காக என்னப்பா செஞ்ச? ಆ ಸೈಟ್ ಇಟ್ಕೊಂಡು ನಾನೇನ್ ಮಾಡ್ಲಿ? ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾ ಸೈಟ್? நீ இடத்த வாங்கிட்டு நீ கட்டிக்கிட்ட, பரலோಕத்துக்கு எனக்கு என்ன நீ பண்ண? ನೀನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಹಣ ಏನಾದ್ರು ನಾನು ಬಡವನ, ನಾನು ನೀನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಕಾಸು ಏನಾದ್ರು ಕೇಳಿದ್ ನಾನು ನಿನ್ನ? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை வச்சுக்கிட்டு நீ யாருக்காவது ஏழைகளுக்கு உதவி செஞ்சியா? ಸೊ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲ ಸಾಧನೆ ನಾವು ಮಾಡ್ಬೇಕು, ಸಾಧನೆ ಮಾಡ್ಬೇಕು. ನಾವು நாம வாழ்க்கையில எதையாவது சாதிக்க வேண்டும், அது தப்பில்ல. ಗುರಿ ಸಾಧಿಸಬೇಕು, ಗುರಿ ಸಾಧಿಸಬೇಕು. ನಾವು நாம ರೀಚ್ ದ ಗೋಲ್. நாம ஒரு இலக்கை பார்த்து நம்ம போய் சேர்ந்து அதை நம்ம சாதிக்கத்தான் வேணும். ಆದ್ರೆ ಅದರಿಂದ ಎಷ್ಟು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ஆனால் அதனாலே தேவனுக்கு என்ன மகிமை நம்ம கொடுக்கிறோம் ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಇಲ್ಲಿ, ನಾವು ಓದಿರ್ಲಿ ಓದದೇ ಇರ್ಲಿ,
படிச்சிருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, ಕೆಲಸ ಮಾಡೋರು ಇರ್ಲಿ, ಕೆಲಸ ಮಾಡದೇ ಇರೋರು ಇರ್ಲಿ, நான் வேலையில இருந்தாலும் சரி, வேலையில் இல்லாமல் இருந்தாலும் சரி, ಏನಕ್ಕೆ ನಾವು ಬದುಕಿದೀವಿ? நான் எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ಬರೀ ನಾವು ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, ಬಟ್ಟೆ ಹಾಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ, ಮದ್ವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, ಅದೇ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅಲ್ಲ. ಅದು வெறும் சாப்பிட்டு தூங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குட்டி போடுறதுக்கா? ಅದೊಂದು ರುಟೀನ್ ತರ ನಮ್ದು ವಾಡಿಕೆ, ರುಟೀನ್. ಓಕೆ, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋದೆ ಬಂದೆ, ಮನೆ ಕಟ್ಟಿದೆ, ಮದ್ವೆ ಆಯ್ತು, ಅದಾಯ್ತು, ಇದಾಯ್ತು, ಎಲ್ಲ ಮಾಮೂಲಿ ಹಂಗೆ. இப்படியே ஒரு சைக்கிள் ரவுண்ட் அடிக்கிற மாதிரியே சுத்திட்டே இருக்குது. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குட்டி போடுறது, பிள்ளைங்களை பெத்தெடுத்துட்டு திருப்பி சாப்பிடுறது, இப்படியே வாழ்றதுக்கு தான் நம்ம இருக்கிறோமா? ಈಗ ಹಾಗಾದ್ರೆ ಅನ್ಯ ಜನರಿಗೂ ನಮಗೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸನೇ ಇಲ್ಲ. அப்படின்னா வெளியில இருக்கிற ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்ல. ಅವರು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾರೆ, ಅವರು ಹೋಗ್ತಾರೆ ಬರ್ತಾರೆ, ರಾತ್ರಿ ಆಗ್ಲೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಸಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರು ಕೂಡ ಸಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. அவங்களும் சைக்கிள்ல சுத்துற மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க, பிஸியா தான் இருக்கிறாங்க. அவங்களும் சாப்பிடுறாங்க, வேலைக்கு போறாங்க, தூங்குறாங்க, படுக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க. ಆದ್ರೆ ನಾವು ಕೇವಲ ಒಂದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಾಧನೆ ಮಾಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய சாதனை செய்வது மாத்திரம் அல்ல, ದೇವರ ಚಿತ್ತ ಏನ್ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்தது. ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ 15 ವರ್ಷದಲ್ಲಿ, எசேக்கியாவுக்கு கொடுத்த 15 வருஷத்துல ಪ್ಲಸ್ ಗಿಂತ ಮೈನಸ್ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಆತನ ಜೀವನದಲ್ಲಿ. அவன் செய்த நல்லவைகளை விட அவன் கெட்டவைகள் அதிகமாய் காணப்படுகிறது. ಸೊ ನಾವು ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ನಾವು ಬರಬಾರದು. நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போக கூடாது. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಬರೀ ಹಿಜ್ಕೀಯನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ರು 15 ವರ್ಷ ಕೊಟ್ಟರು ಸ್ತೋತ್ರ, ಅಲ್ಲಿಗೆ ನಾವು ಸ್ಟಾಪ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. எசேக்கியா தன் கஷ்டத்தின் காலத்திலே அவன் ஜெபித்தான், கர்த்தர் அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ಆದ್ರೆ அங்கேயே நின்று விட கூடாது. 15 ವರ್ಷ ಏನ್ ಮಾಡ್ದ ಅಂತ ಹೇಳಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿಜವಾಗ್ಲೂ ದುಃಖ ಆಗುತ್ತೆ. ஆனால் அவனுக்கு கிடைச்ச அந்த 15 வருஷத்துல அவன் என்னவெல்லாம் செஞ்சிருக்க கூடாது என்பதை யோசித்தால் அது நன்மை. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬದುಕಿದರೂ ಸತ್ತರೂ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡಬೇಕು. அதனாலே நம்ம வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது தேவனுடைய மகிமைக்காக இருக்க வேண்டும். ದೇವರ ಒಂದು ಉದ್ದೇಶ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಬೇಕು. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ಸಹೋದರನೇ ಮತ್ತು ಸಹೋದರಿಯೇ, சகோதரனே சகோதரியே, ದೇವರು ನಮಗೆ ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ಮನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, வீடு கொடுத்திருக்கிறார், ಕುಟುಂಬ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆಲ್ಲ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. படிப்பை கொடுத்திருக்கிறார், கேட்டது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ನಾವು ಏನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? அதற்கு பதிலாக பிரதியுத்தரமாக நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನ್ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದೇವೆ? ನಾವು கர்த்தருக்காக நாம் எதை நாம் தியாகமாக செய்திருக்கிறோம்? ಕರ್ತನ ಕುರಿತಾಗಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾವು ಪರಿಚಯ ಮಾಡಿದ್ದೇವೆ? நான் கர்த்தரை குறித்து எத்தனை பேருக்கு நான் அவரை அறிமுகம் செய்திருக்கிறேன்? ಎಷ್ಟು ಜನರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ? எத்தனை ஜனங்களுக்காக நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன்? ಎಷ್ಟು ಜನರನ್ನು ನಾವು ಸಭೆಗೆ ನಾವು ನಡೆಸಿದ್ದೇವೆ? எத்தனை பேரை நாம் சபையிலே கொண்டு சேர்த்திருக்கிறோம்? ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾರೆ. தேவன் இந்த கணக்கை நமக்கு கேட்பார். ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. நாம் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும். ಆ ಲೆಕ್ಕ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. அந்த கணக்கை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆಗೆ ನಾವು ಉತ್ತರ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல நாம் தயாராக வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஜெபம் செய்து கொள்வோம். ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரம பிதாவே, ನಾವು ಸ್ವಾಮಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதோ இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றிருக்க வேண்டும். ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವ ಉಳಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಮಿ ಬದುಕುವಂತೆ ನೀವು ಮಾಡಿದ್ದೀರಿ. ஆனாலும் தேவரே, நீர் எங்களை காப்பாற்றி எங்களை வாழும்படி செய்தீர். ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ, உம்முடைய சித்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಈ ಒಂದು ದಿನಗಳನ್ನು ವರ್ಷಗಳನ್ನು ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வருஷங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்யும்படி நீர் தெரிந்து கொண்ட வருஷங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಆಮೆನ್. ஆமென். God bless you.